மிக அருமையாக பேசி என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய கானாசு அவர்களை நினைவுபடுத்திய சிவகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த கல்லூரிக்கு நான் புதியவன் அல்ல. இதழியல் துறையில் வருகைத்தல் பேராசிரியனாக சில ஆண்டுகள் நான் பணிபுரிந்து உங்களில் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். எனவே அத்தகைய மலரும் நினைவுகளோடு இந்த கல்லூரியில் நான் பிரவேசித்தேன். குற்ற உணர்ச்சி என்கிற அந்த வார்த்தை ஒரு அழகான ஒரு சொற்றொடர். பல்வேறு விஷயங்களை பற்றிய குற்ற உணர்ச்சி நமக்கு தோன்றுமானால் நாம் சிந்திக்கிறோம் என்ற பொருள், அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்க்கிறோம் என்பது ஒரு பொருள். என்னுடைய இந்த சிற்றுரையில் சரஸ்வதி ராமநாதன் அவர்களுக்கும் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்குமான ஒரு தொடர்பு, அவருடைய வாழ்க்கை தொடர்பான சில செய்திகள், அவருடைய பணிகள், முக்கியமாக மொழிபெயர்ப்பு பணியில் மற்றவர்கள் செய்த சில விஷயங்கள் என்று சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். திரு சிவகுமார் அவர்கள் சொல்கிற போது மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். நுணுக்கமான என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற போதெல்லாம் என் மனதில் எழுகிற ஒரு பெயர் சுந்தர ராமசாமி. தமிழில் பல்வேறு வகையான எழுத்தாளர்களை பல வகையில் நாம் வகைப்படுத்தலாம் என்றால் மிக நுணுக்கமான எழுத்து என்றால் சுந்தர ராமசாமியுடைய காலச்சுவடு என்கிற வரலாற்றில் முத்திரை பதிக்கிற ஒரு இதழோடு இணைந்து சரஸ்வதி ராமநாத் அவர்களுடைய இந்த கருத்தரங்கம் நடைபெறுவது என்பது அவருக்கு உண்மையிலேயே பெருமை சேர்க்கிறது. அதன் பொருட்டு சரியான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்ட சரஸ்வதி ராமநாத் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அவர் சொன்னார் இல்லையா, சரி, ஒரு மொழி மொழிபெயர்க்கப்படும் போது இன்னொரு மொழியில் அதே வகையில் போவது என்பது கடினம் என்பதை சிவகுமார் விளக்கினார். நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் ஒரு முறை சொல்கிற போது ஒரு உதாரணத்தை சொல்லி அதை சொன்னார். ராமா கிரீட ராவணா என்கிற அந்த வாக்கியத்தை தமிழில் ராமன் ராவணனை கொன்றான் என்று நீங்கள் மொழிபெயர்க்கலாம். தமிழில் மொழிபெயர்த்த அந்த 3 வார்த்தைகளை எப்படி மாற்றினாலும் அதே பொருள்தான். ராமன் ராவணனை கொன்றான், ராவணனை ராமன் கொன்றான், கொன்றான் ராமன் ராவணனை, எப்படி மாற்றினாலும் அதே பொருள் தான் வரும். அவ்வளவு செறிவான மொழி நம்முடைய மொழி. ஆங்கிலத்தில் ராமாக்கில் ராவணா என்பதை மாற்றினால் ராமநாட்டில் ராமா என்று வரும். ஒரு மொழியினுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த மொழிகள் நடக்கின்றன. மொழிபெயர்ப்பு என்பது மிக கடினமான ஒரு கலை. அந்த கலையில் வல்லவராக சரஸ்வதி ராமநாத் விளங்கினார். எனக்கும் நேற்றும் இன்றும் சில தொலைபேசி அழைப்புகள் வந்தன. பள்ளத்தூர் பேராசிரியர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களை பற்றி கூட்டம் நடக்கிறதே, அதில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பெயரை கூட காணோமே என்று கேட்டார்கள். அவர்களிடம் நான் விளக்க வேண்டியிருந்தது. சரஸ்வதி ராமநாத் வேறு, சரஸ்வதி ராமநாதன் வேறு. நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு சிக்கல், ஆழ்ந்த படிப்பாளிகளிடையே கூட புகழ் பிரபலம் போன்றவற்றை ஒட்டித்தான் ஒருவர் மதிக்கப்படுகிறாரே தவிர தகுதியையும் தரத்தையும் ஒட்டி மதிக்கப்படுகிறாரா என்பது கேள்விக்குறி. கானாசு பெயர் எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் என்று தெரியவில்லை. சிவகுமார் கானாசு பற்றி பேசுகிற போது எனக்கு மிகுந்த மனநிறைவு ஏற்பட்டது. யாரை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. சரஸ்வதி ராமநாத் அவர்களுக்கு ஒரு நூற்றாண்டு விழா மாதிரி ஒரு கொண்டாட்டம் நடைபெறும், அதை சென்னைக்கு ஏற்பாடு செய்வார்கள் என்று நான் கருதுகிறதே இல்லை. ஏனென்றால் அவர் மறக்கப்பட்ட பெயர், அவரை பற்றி அதிகம் யாரும் நினைப்பதில்லை. ஆனால் நினைக்க வேண்டிய ஒரு பெயர். நேற்று முன்தினம் எல்லாம் சரஸ்வதி ராமநாத் பற்றிய நினைவுகளில் நான் மூழ்கி இருந்த பொழுது எனக்கு உள்ளூர ஒரு தயக்கம் ஏற்பட்டது. அவரை பற்றி நினைக்கிற பொழுது அவர் இலக்கியத்தை பற்றி நினைவு வருவதோடு கூடவே அவருடைய அந்த மகள் பற்றியும் நினைவு வரும். அவர் என் வீட்டுக்கு வந்த போதெல்லாம் மகளோடு தான் வந்திருக்கிறார். எனவே அந்த விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிட வேண்டும், அதை நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று நான் கருதினேன். ஆனால் இந்த ஆவணப்படத்திலேயே அந்த விஷயத்தை நுணுக்கமாக அவருடைய புதல்வர் சொன்னதும்
அவ்விதம் அந்த மகளை வளர்த்து எடுத்து அவர் ஒரு பெரிய சாதனையாக அந்த வாழ்வை நடத்தியதே அவரது பெருமை என்று அவர் குறிப்பிட்டதும் எனக்கு மிகுந்த ஒரு நிறைவை தந்தனர். கோவையில் 3 ஆண்டு காலம் நான் என் தாய் தந்தையரோடு வசித்த போது, கோவையில் நாங்கள் வசித்த பகுதியின் அருகேயே சரஸ்வதி ராமநாத் அவர்களுடைய யாரோ ஒரு உறவினர் வீடு இருந்திருக்க வேண்டும். அவர் அப்போது அடிக்கடி தன் புதல்வியோடு என்னுடைய இல்லத்திற்கு வருவார். என்னுடைய தாய் தந்தைக்கு என்னை பற்றி ஒரு பெரிய வருத்தம் உண்டு. நான் வீட்டில் அந்த எதிர்ப்பை மீறி தமிழ் படித்தேன், சம்ஸ்கிருதம் படித்தவன் அல்ல. ஆனால் என் தாய் தந்தை இருவரும் சம்ஸ்கிருதத்தில் பேரறிஞர்கள். என் தந்தை சம்ஸ்கிருத அறிஞர், என் தாய் சம்ஸ்கிருத கவிஞர், கவிதையை எழுதக்கூடிய அளவு சம்ஸ்கிருத புலமை நிறைந்தவர்கள். சரஸ்வதி ராமநாத் இந்திய புலமை பெற்றிருந்தது போலவே சம்ஸ்கிருதத்தில் ஆழ்ந்த புலமையோடு திகழ்ந்தார். எனவே என்னுடைய தாயாரிடமும் தந்தையாரிடமும் சம்ஸ்கிருத இலக்கியத்தை பற்றி பேசி மகிழ்வதற்காக அவர் அடிக்கடி வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு மௌன சாட்சி போல பக்கத்தில் அமர்ந்து அந்த உரையாடலை நான் கவனித்தேன். என் மனதில் இப்போது தோன்றுகிற ஒரு நினைவு, சாகுந்தலத்தில் கண்ணு மகிழ்ச்சி சகுந்தலை புகுந்த வீட்டுக்கு போவதற்காக புறப்படுகிற போது சொன்ன அறிவுரை. அந்த அறிவுரை இன்றைய பெண்ணியத்திற்கு சரிதானா என்று வாதம். இன்றைய பெண்ணியத்திற்கு அது சரி அல்ல என்பது என் அம்மாவின் வாதமாக இருந்தது. ஆனால் அது என்றும் சரிதான் என்பது என் அப்பாவின் வாதமாக இருந்தது. இதையெல்லாம் சரஸ்வதி ராமநாத் மிகுந்த மகிழ்ச்சியோடு ரசித்துக் கொண்டிருப்பார். அப்படித்தான் அவர்களால் நெருக்கம் ஏற்பட்டது. ஆனால் நிறைய எழுத்தாளர்களோடு பழகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுத்தும் கூட சரஸ்வதி ராமநாத் குடும்பத்தாரோடு நான் அதிகம் பழகியதில்லை. இது வந்துதான் அவருடைய புதல்வரை நான் சந்தித்தேன். புதல்வரை நான் சந்தித்த போது ஏற்பட்ட சந்தோஷத்தை விட ஏற்பட்ட பெரிய பிரமிப்பு, ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக விளங்குகிறார். திருத்தமான உச்சரிப்பில் வெளியிலிருந்து பேசுகிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. அவரிடமிருந்து மாணவிகள் எப்படி தமிழை உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் வாழ்க என்று சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். என்னுடைய ஆசிரியர் ஐராவத மகாதேவன் சொல்வார், தமிழை அறிந்து கொள்வோம் என்பார். அறிந்து கொள்வோம் என்பதற்கு பதிலாக சரஸ்வதி ராமநாத்தினுடைய நாவல்கள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்புகள் அனைத்தையும் என்னுடைய தாயும் தந்தையும் மிகவும் ரசித்து வாசித்தார்கள். என்னுடைய தங்கை கணவர் பாலசுப்ரமணியம் சரஸ்வதி ராமநாத் அவர்களுடைய பெரிய ரசிகர். அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி வீட்டில் வைத்திருக்கிறார். நானும் சரஸ்வதி ராமநாத்தின் பல புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். ஒரு முழுமையான வாழ்க்கையை பற்றி விசாரிக்கக்கூடிய, விசாரணைகளோடு கூடிய உன்னதமான இந்திய நாவல்கள் தமிழுக்கு கிடைத்ததற்கு முக்கிய காரணமாக சரஸ்வதி ராமநாத் அவர்களுடைய தூண்டு அமைந்தது. ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையோ புகழோ அங்கீகாரமோ ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு என்றுமே கிடைப்பதில்லை. அது தமிழ்ச்சூழலில் ஒரு பெரிய சிக்கல். ஆனால் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவரான குறிஞ்சிவேலன் தன்னுடைய எழுத்தில் ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார். அவர் இந்திய மொழி மலையாளத்திலிருந்து தமிழுக்கு ஒன்றை மொழிபெயர்க்கிற பொழுது மலையாளம் தமிழ் இரண்டுக்குமாக புரியக்கூடிய சம்ஸ்கிருத சொற்களை அப்படியே மொழிபெயர்ப்பார். அப்போது எளிதாக நமக்கு புரியக்கூடிய வகையில் அது அமையும். தீவிர தனித்தமிழ் என்பது மொழிபெயர்ப்பிற்கு உதவாது. சரஸ்வதி ராமநாத் அத்தகைய போக்குடையவர் அல்ல. எளிதாக அந்த மூல ஆசிரியரே தமிழ் எழுதியது மாதிரி அந்த நூலை எழுதக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. விஸ்வநாத ஐயர், நாமகிரி அம்மாள், அவருக்கு புதல்வியாக தாராபுரம் என்கிற ஒரு சிற்றூரில் பிறந்து சென்னைக்கு வந்து ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டு பிரவீன் போன்ற பல தேர்வுகளை படித்து தேறி ஹிந்தி மொழியிலிருந்து தமிழுக்கு நிறைய புத்தகங்களை அவர் கொண்டு வந்தார். இன்னொன்று, பல இந்திய மொழிகளுடைய அரிய படைப்புகளை இந்தி வழியே தமிழாக்கம் செய்தார். ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வருகிற பொழுது இந்திய மொழிகளிலிருந்து ஒரு இந்திய மொழிக்கு கொண்டு வருவது என்பது கொஞ்சம் சுலபம். ஆனால் பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்றவற்றிற்கு கொண்டு வருகிற பொழுது கொஞ்சம் சிரமம் உண்டு. கல்கியினுடைய வாழ்க்கை வரலாறை பொன்னியின் புதல்வர் என்கிற தலைப்பில் அமரர் சுந்தா எழுதினார். அந்த பொன்னியின் புதல்வர் என்கிற வாழ்க்கை வரலாற்று நூலை கல்கியினுடைய
பேத்தி ஆனந்தி ராமச்சந்திரனுடைய புதல்வி கௌரி ராமநாராயணன் மொழிபெயர்த்தார். மொழிபெயர்க்கிற போது அவருக்கு ஏற்பட்ட சிக்கல்களை என்னிடம் தொலைபேசியில் அவர் பேசி அதை பற்றி யோசிப்பதுண்டு. என்ன சிக்கல் என்றால், கல்கி நாவல்கள், நம்முடைய தமிழ் பழைய நாவல்கள் பலவற்றில் ரேடி என்று வரும், ஆளோடி என்று வரும். இந்த ரேடி என்பதை ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்ப்பது? ரேடி என்றால் நமக்கு புரியும், ஆனால் ஆங்கிலம் மட்டுமே அறிந்தவர்களுக்கு ரேடி என்றால் தெரியாது, ரேடி மொழிபெயர்க்க முடியாது. இவ்விதமாவது அதை விளக்கிவிட்டு கீழே அடிக்குறிப்பு கொடுத்தான் அதை மொழிபெயர்க்க வேண்டும். என்னுடைய நண்பர் வே ஸ்ரீராம் அவர்கள் ஆல்பர்ட் கேமியோவின் அந்நியன் என்ற நோபல் பரிசு பெற்ற நாவலை மொழிபெயர்க்கிறார். இதெல்லாம் அப்படி படிக்க வேண்டும். அற்புதமான ஒரு நாவல், மிக அற்புதமான மொழிபெயர்ப்பு. அவரிடம் பேசுகிற போது அவர் ஒரு முறை சொன்னார், அவர் பிரெஞ்சிலிருந்து பிரெஞ்சு நாவல்களை தமிழ் மொழிபெயர்த்த தொடக்க காலகட்டத்தில் அவருக்கு பிரெஞ்சு தெரியாது. எப்படி சரஸ்வதி ராமநாத் மராட்டி, வங்காளம் போன்ற மொழியில் அமைந்த நாவல்களை இந்தி வழியே மொழிபெயர்த்தாரோ அது போல பிரெஞ்சு நாவலை ஆங்கிலத்தின் வழியே அவர் மொழிபெயர்த்தார். ஒரு நாவல் அவருக்கு போது பிரெஞ்சு தெரியாது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட நாவலை தமிழ் மொழிபெயர்த்து விட்டார். பணி முடிந்தது, நாவல் அச்சாகிவிட்டது. பிறகு அவர் பிரெஞ்சு கற்றுக்கொண்டார். பிரெஞ்சு கற்றுக்கொண்ட பிறகு அந்த நாவலை திரும்பவும் அவர் படித்தார். அந்த நாவலில் ஒரு சின்ன அழகு இருக்கிறது. அந்த அழகு அந்த நாவலை மேம்படுத்துகிறது. அந்த அழகை ஆங்கிலத்தில் கொண்டு வர முடியாது, ஆனால் தமிழில் கொண்டு வர முடியும். தவறவிட்டு விட்டோமே என்று பிரெஞ்சிலிருந்து நேரடியாக பிறகு தமிழில் அவர் மொழிபெயர்த்தார். அது என்ன என்றால், அந்த பிரெஞ்சு நாவலில், அந்த நாவலின் நடுப்பகுதியில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு வருகிறது. அப்படி தகராறு வர ஆரம்பித்ததிலிருந்து மனைவி கணவனை நீங்கள் என்று அழைப்பதை கைவிட்டு நீ என்று அழைக்கிறார். இதை ஆங்கிலத்தில் கொண்டு வர முடியாது. ஆங்கிலத்தில் நீ, நீங்கள் இரண்டுக்குமே யூ என்ற ஒரே சொல்தான். ஆனால் பிரெஞ்சிலும் தமிழிலும் நீ என்றும் நீங்கள் என்றும் இரண்டு சொல் இருப்பதால் பிரெஞ்சை படித்துவிட்டு நான் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் படியுங்கள் என்று அவர் சொன்னார். ஆக ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பது என்பது எப்படி படைப்பிலக்கியம் சமமோ அதுபோல் மிக கடினமான ஒரு வேலை. அந்த மொழியில் சொல்லப்பட்ட விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை மொழிபெயர்க்க வேண்டுமே தவிர வார்த்தைக்கு வார்த்தை எப்படி மொழிபெயர்க்க கூடாது, மொழிபெயர்க்க முடியாது. அது சமமானது. ஒரு பிரபல மொழிபெயர்ப்பாளர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, பாரதியார் விண்மீன் என்பதை மொழிபெயர்த்த போது ஸ்கை ஃபிஷ் மொழிபெயர்த்திருந்தார். அப்படிப்பட்ட வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புகள் வருகிற பொழுது அது சிரமமானது. அண்ணாதுரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், ஆங்கிலம் தமிழ் இரண்டிலுமே மிகுந்த புலமை நிறைந்தவர். லட்சுமண சுவாமி முதலியார் ஒரு ஒலிபெருக்கில் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அண்ணாதுரை இன்னொரு ஒலிபெருக்கில் அவர் பேச பேச அந்த வாக்கியத்தை உடனுக்குடன் மொழிபெயர்க்கிறார். உடனடியாக செய்ய வேண்டிய வேலை யார் செய்ய வேண்டியது அது நடக்கும் இல்லையா? இப்பொழுது லட்சுமண சுவாமி முதலியார் சொல்கிறார், ராபர்ட் கிளைவ் came to India and became Robert Clive. ராபர்ட் கிளைவ் இந்தியாவுக்கு வந்து பிழைக்காரனாக மாறினார் என்பதை அவர் சொல்கிறார். இதில் ஒரு ஸ்லேடை இருக்கிறது. ஸ்லேடையை மொழிபெயர்க்க முடியுமா? ஸ்லேடை மொழிபெயர்ப்பது அசாத்தியம். ஒரு வாக்கியம் எழுதுகிறார், அவள் பார்வையே ஒரு பேச்சாக இருந்தது என்றால் அவள் பேச்சில் ஒரு பார்வையும் இருந்தது. ஒரு பார்வை விஷம், ஒரு பார்வை சைட். அது ஸ்லேடையோடு மொழிபெயர்க்க முடியாது. மொழிபெயர்க்கலாம், ஆனால் அந்த ஸ்லேடை நேம் அடிபட்டு போகும். ஆனால் அண்ணாதுரை அதை ஸ்லேடையோடு மொழிபெயர்த்தார். ராபர்ட் கிளைவ் came to India and became Robert Clive. திரு கிளைவ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து திருடர் கிளைவாக மாறினார். இவர் சொன்னார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. மொழிபெயர்ப்பு என்பது அசாத்தியமான மிக கடினமான ஒரு பணி. இன்னும் சொல்ல போனால் புகழை முற்றிலுமாக துறந்த சன்னியாச மனநிலையில் உள்ளவர்கள் தான் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட முடியும். பாவணன் போன்றவரை எல்லாம் மதிக்க காரணம் அவருடைய படைப்பிலக்கியம். அவருடைய மொழிபெயர்ப்பை மட்டுமே படித்து அதை மட்டுமே அவர் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அவருக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்குமா என்று தெரியவில்லை. தவறுதான். நாம் மொழிபெயர்ப்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய மொழிபெயர்ப்பாளர்களுடைய பெயர்களை சிவகுமார் அழகாக இங்கே சொன்னார். அனாமிகா, லதா ராமகிருஷ்ணன் போன்ற பலருடைய பெயர்கள். கௌரி கிருபானந்தன் இப்பொழுது தெலுங்கிலிருந்து தமிழில் நிறைய அற்புதமான சிறுகதைகளை எழுதி வருகிறார். அந்த தெலுங்கு சிறுகதைகளை மொழிபெயர்த்து வருகிறார். எங்களுக்கு பரிசீலனைக்கு வரும்பொழுது மக்களுக்கு மிகுந்த ஒரு துயரம் ஏற்படுகிறது. காரணம், மிக மிக சிறப்பான அற்புதமான மொழிபெயர்ப்பு கதையாக இருந்தாலும்
இன்றைக்கு இருக்கிற இடப்பற்றாக்குறையில் ஒரு பத்திரிகையில் அதை வெளியிட்டால் மூல கதாசிரியருக்கு வாய்ப்பு போய்விடுகிறது. இது மாதிரியான சிரமங்களை எல்லாம் தாண்டி மொழிபெயர்ப்பு பணி நடைபெற வேண்டியிருக்கிறது. இது மிகச்சிறந்த ஒரு அரங்கம். முக்கியமாக மாணவிகள் இந்த பேச்சுக்களில் வருகிற பெயர்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். கானா சுப்பிரமணியம், சுந்தர ராமசாமி என்றெல்லாம் வருகிற பெயர்களை நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் குறித்துக் கொண்டு இந்த நபர்கள் எழுதிய நூல் உங்கள் நூலகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து இல்லாவிட்டால் வாங்க சொல்லி நூலகத்தில் வைத்து அவற்றை எல்லாம் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வர முடியும். இங்கே தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமான அவர்கள் மிகவும் கொடுத்து வைத்த பாக்கியசாலிகள். இலக்கியம் படிப்பவர்கள் இலக்கியத்தை படிக்கவில்லை, இலக்கியத்தின் மூலமாக வாழ்க்கையை படிக்கிறார்கள். ரசாயனம் படிப்பவர்கள், பொருளாதாரம் படிப்பவர்கள் எல்லாம் அந்தந்த துறையை தான் படிக்கிறார்கள். ஆனால் இலக்கியம் படிப்பவர்கள் வாழ்க்கையை படிக்கிறோம். நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நம் மனத்தை செலுத்தி உயர்ந்து வாழ்வில் வருகிற எந்த சவாலையும் ஏற்று நாம் வாழக்கூடிய தன்னம்பிக்கையை நாம் படிக்கிற இலக்கியம் நமக்கு தரும். சரஸ்வதி ராம்நாத் அவர்களுடைய உயர்ந்த அந்த விடாமுயற்சி, இறுதி காலத்தில் அவரை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவர் தோல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வருவதால் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை என்று சொன்னார்கள். நான் பார்க்க முடியவில்லை. அது ஒரு வகையில் நல்லதுதான். நான் பார்த்த பசுமையான நினைவுகள் என் மனத்தில் இருக்கின்றன. அவர் காலமானார் அந்த செய்தி வந்தபோது என்னுடைய பெற்றோர் சொன்னது, சரஸ்வதி கடாட்சம் மிகுந்த சரஸ்வதி காலமாகிவிட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு அற்புதமான பெண்மணி. அவரிடமிருந்து இலக்கியத்தை படித்து, இந்த மொழிபெயர்ப்பு நூல்களை படித்து உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் கொண்டு நாம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வோம். அது ஒரு புறம். ஆனால் இறுதி வரை விடாமுயற்சியோடு எழுதிய அவருடைய அந்த பண்பு, வாழ்க்கை தனக்கு அளித்த சவால், நம்முடைய குழந்தையை மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக வளர்த்த அவருடைய சகிப்புத்தன்மை, பொறுமை, அயராத நம்பிக்கை, இவற்றையெல்லாமும் கூட நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இது ஒரு நல்ல அரங்கம். சரஸ்வதி ராம்நாத் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன் என்பது வாழ்வில் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பேர் என்று நான் நினைக்கிறேன். அதன் பொருட்டு இதற்கு காரணமான அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.